மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க ஒரு குறிப்பிட்ட கால வரம்பை நிர்ணயிக்க முடியுமா என்ற விஷயத்தில் காலக்கெடுவை விதிக்க முடியாது என்பது உச்சநீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பாக இருக்கிறது. விவரங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். அந்த காலக்கெடு அது தொடர்பாக கேள்வி நான் முன்னமே எழுப்பியிருந்தா அது விதிப்பாங்களா, எவ்வளவு காலம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தப்போ இதற்கு முன்னாடி பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை குறிப்பிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது தொடர்பாக என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு காலக்கெடுவை நிர்ணயித்து உத்தரவிட்டிருந்தது. மசோதா தொடர்பாக 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உத்தரவிட்டிருந்தது. அவ்வாறு முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்றும் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அவ்வாறு சொல்வதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா என்பது குடியரசுத் தலைவரினுடைய 14 கேள்விகளில் ஒன்று. அதற்கு தற்போது உச்சநீதிமன்றம் பதிலளித்திருக்கிறது. அதாவது ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ இது போன்று காலக்கெடுவை நிர்ணயித்து உத்தரவிடுவது என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த அத்தகைய உத்தரவு என்பது அரசியலமைப்பிற்கு எதிரானது. அவ்வாறு காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது என்று நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் ஆளுநர்களினுடைய செயல்பாடுகளை அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க முடியாது. இருப்பினும் ஒரு மசோதா மீது காரணமே இல்லாமல் நீண்ட காலத்திற்கு எந்த முடிவும் எடுக்கப்படாமல் ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்தால் அதனை நீதிமன்றங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த முடியும், அது ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்படுத்த முடியும் என்பதையும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆளுநர் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் இருக்கும் பொழுது நீதிமன்றங்கள் நீதித்துறை ஆய்வு செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் ஆளுநருக்கு வரையறுக்கப்பட்ட உத்தரவை பிறப்பிக்க முடியும், அதாவது லிமிட்டட் டைரக்ஷன்ஸ் என்று நீதிபதிகள் இந்த உத்தரவில் அதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ஆளுநர் இது போன்ற ஒரு மசோதா மீது எந்த முடிவும் எடுக்காமல் அதனை கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் பட்சத்தில் அதனை நீதித்துறை ஆய்வுக்கு நீதிமன்றம் உட்படுத்த முடியும். அவ்வாறு உட்படுத்தும் பொழுது அதாவது தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி வரையறுக்கப்பட்ட, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காலக்கெடு நிர்ணயம் செய்வது என்பது அரசியல் அமைப்பிற்கு எதிரானதாக இருந்தாலும் கூட ஆளுநர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் மீது அந்த ஆளுநரினுடைய செயல்பாட்டை அரசியல் ஆய்வு, அதாவது நீதிமன்றத்தினுடைய ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு அதிகாரம் இருப்பதாகவும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வரையறுக்கப்பட்ட உத்தரவை நீதிமன்றங்கள் பிறப்பிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆளுநருக்கு ஒரு குறிப்பிட்ட மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட கால வரம்புக்குள் முடிவெடுங்கள் என உச்சநீதிமன்றத்தால் உத்தரவிட முடியாது, வேண்டும் என்றால் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என அறிவுறுத்தல் வேண்டுமானால் கொடுக்க முடியும் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு நியாயமான காலத்திற்குள் முடிவெடுங்கள் என கேட்டுக்கொள்ளத்தான் முடியும், தாங்கள் ஒரு கோரிக்கையாகவோ அல்லது ஒரு அறிவுறுத்தலை வழங்க முடியுமே தவிர குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவெடுங்கள் என்று உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. ஆளுநருக்கு ஒரு குறிப்பிட்ட மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட கால வரம்புக்குள் முடிவெடுங்கள் என உச்சநீதிமன்றத்தால் உத்தரவிட முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பாக தெரிவித்திருக்கிறது. வேண்டுமானால் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என அறிவுறுத்தல் தான் கொடுக்க முடியும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு நியாயமான காலத்திற்குள் முடிவெடுங்கள் என்று தங்களால் கேட்டுக்கொள்ளத்தான் முடியுமே தவிர அவ்வாறு முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க முடியாது, அதனை ஒரு உத்தரவாக பிறப்பிக்க முடியாது, அது ஒரு கோரிக்கையாக தான் தங்களால் வைக்க முடியும் என்றும் நீதிபதிகள் தற்பொழுது தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ மசோதாவிற்கு கால வரம்பின்றி அவனை நிறுத்தி வைக்க முடியாது, அதன் மீது எந்த முடிவும் எடுக்காமல் இருக்க முடியாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் அவ்வாறு முடிவெடுங்கள், அதன் மீது ஏதாவது ஒரு முடிவெடுங்கள் என்று தங்களால் ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ உத்தரவு பிறப்பிக்க முடியாது, அதனை ஒரு கோரிக்கையாக தான் வைக்க முடியும் என்பதை நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உத்தரவு தங்களால் பிறப்பிக்க முடியாது, ஒரு கோரிக்கையை மட்டும்தான் வைக்க முடியும் என்பதை உச்சநீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பாக குறிப்பிட்டிருக்கிறது.
மதி, தற்பொழுது நீதிமன்றம் சொல்றத போல ஒரு பக்கம் ஆளுநர் அதை காலவரையின்றி தன் பக்கமே நிறுத்தி வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலக்கெடுவை விதிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாநிலங்களின் உரிமைகள் அந்த மசோதா சார்ந்து வரும்பொழுது எந்த நிலைப்பாடு இதற்கு பிறகாக நடைமுறையில இருக்கும்? இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகள் முன்னதாக சொன்னது என்பது மசோதா ஆளுநருக்கு அனுப்பப்படும் பட்சத்தில் 3 வாய்ப்புகள் தான் அவருக்கு இருக்கின்றன. ஒன்று ஒப்புதல் அளிக்க வேண்டும், அல்லது நிராகரிக்க வேண்டும், அல்லது சட்டமன்றத்திற்கு திரும்ப அனுப்ப வேண்டும். 3 வழிமுறைகளை தான் அவர் பின்பற்ற முடியும். 3 வாய்ப்புகள் தான் அவருக்கு இருக்கின்றன. 4வதாக எந்த வாய்ப்பும் அவருக்கு கிடையாது. அதே போல ஒரு மசோதா மீது முடிவெடுக்காமல் காலவரம்பின்றி கிடப்பில் போட்டு வைப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் அவ்வாறு செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தார்கள்.